ஹலோ வணக்கம். நான் உங்கள் கல்பனா. இன்றைக்கி நம்ம வெந்தய குழம்பு வைக்க போகிறோம். அந்த வெந்தய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபிஷர் பேன் வச்சு அதில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆனதும் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் துவரம் பருப்பு அதில் எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். துவரம் பருப்பு எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இந்த மெத்தட் எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, நான், எங்கள் வீட்டோட பழக்கம் இந்த மாதிரி தான் செய்வோம் நாங்கள் வெந்தய குழம்பு. நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டேன். நான் அந்த வீடியோ எடுக்க முடியல. 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு அப்படியே ஒரு சிம்மில் வச்சு செஞ்சால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா வதக்கிட்டு வெந்தயம் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். நீங்கள் கசக்கும்னு நினைப்பீங்க, அது கசக்காது, நல்லாயிருக்கும். மிளகு ஜீரகம் 1/2 ஸ்பூன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். மிளகா, காஞ்ச மிளகா தான் இதுக்கு மொத்தமே. இந்த வெந்தய குழம்புக்கு காரமே இந்த ஒரு மிளகா மட்டும்தான். 4 மிளகு போட்டிருக்கோம், அவ்வளோதான். நான் 10 மிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலோ போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம் 2 போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். அதில் நல்லா வேகணும். அது மஞ்சத்தூளை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும், பச்சை வாசனை இல்லாத. நாங்கள் எங்கள் முறைப்படி இந்த மாதிரி தான் செய்வோம் வெந்தய குழம்பு. இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த குக்கரில் 3 விசில் வச்சாலே வெந்துடும் எனக்கு இது. உங்கள் குக்கர்லலாம் எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. நான் இது 3 விசில் வச்சுருக்கேன். பாருங்கள், 3 விசில் விட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பருப்பு நம்ம வறுத்து போட்டதால் கலர் அந்த மாதிரி இருக்குது. பருப்பு எல்லாமே நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்துட்டோம் இல்லைங்களா, வறுத்ததால் அந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போ இதில் புளி கரைச்சி வச்சுருக்கோம். உப்பு போட்டுட்டு நான் லெமன் சைஸ் கரைச்சேன். அது ஃபுல்லு விடலை. நான் அதில் ஒரு 3/4 பாகம் தான் விட்டேன். மீதி அப்படியே வச்சுட்டேன். நிறைய புளிப்பாகிடும். இல்லைன்னா நான் இதுக்கு தக்காளியே சேர்த்துக்கல. நாங்கள் இது போல் தான் செய்வோம் வெந்தய குழம்பு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை கடைஞ்சிடணும். நான் லைட்டாக பிளெண்டரில் கடைஞ்சிட்டேன். நீங்கள் இந்த புளி உப்பு போடுறதுக்கு முன்னே மத்தில் நல்லா கடைஞ்சிட்டு கூட அப்புறம் புளியும் உப்பும் போட்டுக்கலாம். மத்தில் கடையிறதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லா மசியும். நல்லா இது போல் கடைஞ்சிட்டு ஒரு தாளிப்பு, கடுகு, உளுந்து போட்டுட்டு பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூண்டு போட்டுட்டு 4 கருவேப்பிலை அது மேலே போட்டுட்டு அப்படியே தாளித்து மேலே கொட்டிடலாம். வெந்தய குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப டேஸ்டான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு.